முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீதர், ஆதாய அரசியலுக்காக சர்ச்சையை தேவையற்று உருவாக்குகிறாரா சீமான்? எந்த விதமான ஆதாரம் இல்லாம தான் இது போன்ற சர்ச்சையை பேசக்கூடிய நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டிருக்காரா? அப்படி ஒரு தேவையும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. மாறா என்ன பெரியார் அவர்கள் என்ன பேசினாரோ அதை நம்ம பேசணும். அது வரலாற்று கடமையாக மாறிடுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் திமுக. தனக்கென்று ஒரு தலைவர் இல்லாத ஒரு திமுக, தனக்கென்று ஒரு ஐடியாலஜி எதன் அடிப்படையில் சொல்றீங்க? என்ன விமர்சனம்? திமுகவுக்கு தலைவர் இல்லை அப்படின்னு எதன் அடிப்படையில் நான் சொல்றேன். பெரியாரை பத்தி பேசினா பெரியாரை பத்தி பேச ரொம்ப எளிதா. எங்க இருந்து வராங்க? அவர் கருணாநிதி பத்தி குறிப்பிட்டாரு. நீங்க அமைதியா தான் இருந்தீங்க. திமுக தலைவர் இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொல்றேனே, சொல்லுங்க. அதானே கேட்டுட்டீங்க. தலைவர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன், அதுக்கு நீங்க அதை எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். சொல்லுங்க. இப்போ தேர்தல் நடக்குது. நாங்க கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களா, யார் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க? சமூக நீதி ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்களா, பெரியார் சொன்ன சமூக நீதி ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்களா, இல்லை பெரியார் பேசிய பெண்ணியத்தை பேசணும்னு சொல்றாங்களா, ஐயா கருணாநிதி அவர்கள் பேசிய பெண்ணியத்தை பேசணும்னு சொல்றாங்களா? அப்ப அடிப்படையில் திமுகவிற்கு எந்த சிக்கல் என்றாலும் ஒளிந்து கொள்வதற்கு ஒரு பிம்பம் இல்லை. பெரியார் பேசினதற்கு ஆதாரம் இருக்கான்றதுதான் வரேன். கோல் போஸ்ட மாத்தாதீங்க. நான் ஏன் மாத்த போறேன் சொல்லுங்க. பெரியார் பேசியதுக்கு ஆதாரம் இருக்கிறது. நீங்க கேட்ட கேள்விக்கு எங்கே ஆதாரம்? அதை ஏன் இப்ப காட்டணும் நான் கேட்கிறேன். இவர எப்ப காட்டும்? இப்பதானே பேசுனீங்க, இப்பதானே கேக்குறாங்க. ரொம்ப எளிதா சொல்றேன். இப்ப எத்தனை வழக்கு பதிவாயிருக்கு? 60 வழக்கு பதிவு. 60 வழக்கு வாபஸ் வாங்கிட்டு வாங்க, நான் காட்டுறேன். ஏன் காட்டு? வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துச்சு இல்ல இந்திரகுமார், நீங்க பேசுனீங்க, நான் சிரிக்கல. சரி, இப்ப நான் இது இல்ல தனிப்பட்ட விமர்சனம். நீங்க கருத்து சொல்லணும், நம்ம இடம் தரேன். இல்ல நீங்க இடம் தரது ஒரு பக்கம். அந்த நையாண்டிக்கு நான் ஆள் இல்ல. இந்திரகுமார் எது பேசினாலும் ஒத்துழைப்பு நான் கருத்து முன்வைக்கேன். நான் ரியாக்ட் பண்றது என்ன சொல்லிட்டேன். ரியாக்ட் பண்ணீங்க இல்ல இந்திரகுமார், நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். தனிப்பட்ட மோதல் வேண்டாம், என்கிட்ட கருத்து சொல்லுங்க. இந்திரகுமார், அது அப்புறமா கேட்டீங்கல்ல, நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க பேசுனீங்க, நான் வாய் திறந்தேன். ஸ்ரீதர் அவர் பேசினார், நான் வாய் திறந்தேன். நான் நெறிப்படுத்துறேன். இந்திரகுமார், நீங்க பேசும்போது அமைதி காத்தாரு, நீங்க கண்ணியம் காக்கிறது பொருத்தமா இல்ல. அமைதிக்காக கண்ணியத்தை கடைபிடிக்க சிக்கல் இல்ல. ஒரு சாதி வெறியன் நான் சொன்னா சொல்லுங்க. இந்திரகுமார் அவர் பேசும்போது வாய்ப்பு. இந்திரகுமார் அமைதி காக்குங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்க சொல்றேன். நீங்களே நீங்க தலைப்புக்கு வாங்க, தனிப்பட்ட விமர்சனங்கள் வேண்டாம். அதனால தான் சாதி பார்த்து நீங்க நிறுத்துறீங்க. நான் சொல்றேன். சரி, நீங்க தலைப்புக்கு வாங்க. தலைப்புக்கு சொல்றேன் பாருங்க. இது பேசு பொருளா இருந்த வரைக்கும் நாங்க ஒரே ஒரு இதுதான் சொல்றோம். இப்ப நான் என்ன ஒருத்தர் கத்தியால வெட்டிட்ட பிறகு நான் சொல்றேன், என்ன வெட்டிட்டாருங்க அவர் கத்தியாலன்னு. ஏன்பா வெட்டு காயத்தை காட்டுறே, கத்தி எங்கன்னு நீங்க கேட்கறீங்க. வெட்டினவரே கத்தியை வச்சிருக்காருங்க, அவர் வீட்டுக்குள்ள போய் வச்சிருக்காருன்னு நான் சொல்றேன். இது எது உங்களுக்கு எளிய புரிதலுக்காக சொல்றேன். இந்த ஆதாரம் எங்க இருக்குன்னா உங்களுக்கு தீக்கா அலுவலகத்தில் இருக்கு. எல்லா பொருளையும் நீங்க நாங்க எந்தெந்த ஆவணம் அதில் இருக்குதோ அதை நீங்க நாட்டுடைமையை ஆக்கிட்டா அது எளிது. நான் பார்த்தே சொல்லிடுறேன். நான் சொல்றேன், நீங்க என்ன ஆதாரம் கொடுக்கலன்றீங்க. நாங்க எழுதிய ஆதாரங்கள், சீதையின் மைந்தியன் பேசியது, அன்வர் ராஜா பேசியது நாங்க காமிச்சிட்டோம். நாட்டுடைமை ஆக்குவதற்கு முன்னதாகவே நீங்க எங்க இருந்து படிச்சீங்க? அப்படி இருந்தா அதை நீதிமன்றத்தில் நீங்க எப்படி சமர்ப்பிப்பீங்க? நீதிமன்றத்தில் எல்லா ரெக்கார்ட்ஸையும் சென்ஃபார் பண்ண முடியும். எல்லா ஆவணங்களும் நீதிமன்றம் மூலமா கேட்டு பெற முடியும். மொத்த விடுதலையும் கேட்டு வாங்கிடுவோம். சீமானவர்கள் படித்த ஆவணம் இருக்குல்ல, ஜெராக்ஸ் காப்பி சப்மிட் பண்ணுங்க. அவர் ஒரு புத்தகத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. செந்தில் மல்லர் எழுதிய புத்தகத்துல படித்திருப்பாரு இல்லீங்களா? அதான் சொன்னாரு. இதே செந்தில் மல்லர் எழுதிய புத்தகத்துல இருக்குன்னு சொன்னாரு. சீதையின் மைந்தர் எழுதுனத பேசுனத சொன்னாரு. அன்வர் ராஜா அவர்கள் பேசுனதையும் சொன்னார். மூணுத்தையும் குறிப்பிட்டார். இது எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பேச்சுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாவே எழுதப்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு மேற்கோள்ங்க. புத்தகங்கள்ல என்ன பொருள்? எனக்கு ஏன் புரியல நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு ஏன் புரியல நினைக்கிறீங்க? இது முதல் நிலை ஆதாரம் இல்ல, இரண்டாம் நிலை ஆதாரம் கேக்குறீங்க. இந்த முதல் நிலை ஆதாரம் திராவிடர் கழக கூட்டத்துக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க, அதுக்குள்ள எல்லாமே இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்கன்னா, உங்ககிட்ட ஆதாரமே இல்ல, மடைமாற்றம் செய்றீங்க அப்படின்றத விமர்சனம். நாட்டுடைமை ஆகணும் நான் கேக்குறேன். நான் ஸ்டாலின் அவர்கள் இல்ல, இந்திரகுமார் அவர் பேசிட்டார். இந்திரகுமார் அவர் பேசிட்டோம். அவர் வச்சிருக்க கார் கூட அவரது இல்லையே, டிஃபெண்டர் கார் கூட அவரது இல்ல. அதான் சொல்றேன். இல்ல, நம்ம தனிப்பட்ட விமர்சனம், கொள்கை ரீதியான ஒரு விவாதம். அதை பத்தி செய்வார்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இருக்கு உங்ககிட்ட சொல்றேன். நான் ரொம்ப எளிய புரிதல் கேட்கிறேங்க. பெரியாரின் பெருமைகளை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? எல்லா ஆவணங்களும் வெளியே கிடைச்சா வெளியிடுவதில் என்ன சிக்கல்? ஏன் கொளத்தூர் மணி அவர்களுக்கும் வீரமணி அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கு. சுற்று முழுமையா முடிஞ்சிருக்கு. முதல் சுற்று முடிஞ்சிருக்கு. அவர் பேசிட்டோம். சொல்லுங்க. நான் பேசுறது முழுமையா அநாகரிகமா?
உங்களை யார் மாதிரி நாகரிகமா நான் பேசுறா? பேசிட்டு இருக்கிறேன் நீங்க சரி, இந்திரகுமார் அவர் விளக்கம் கொடுப்பாரு. நீங்க அமைதியா இருங்க. விடுதலை ராஜேந்திரன் இருக்காரு. ஆதாரமும் இல்ல, விளக்கமும் சரி, கிடையாது. இப்ப அவர் என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு மடைமாற்றக்கூடிய செயல், ஆதாரம் இல்லை அப்படின்றாரு. நீங்க என்ன கேக்குறீங்கல்ல? ஆமா. நான் இந்திரகுமாருக்கு, விடுதலை ஐயா அவர்களுக்கு, உங்களுக்கு அங்க வெளிய இருக்கும் சேர்த்து நான் ஒருத்தர் தான் இந்த பேனலே பாருங்க டிஸ்ப்ரோபோர்ஷனேட் இருங்க நீங்க கேட்டீங்கல்ல என்ன நீங்க பேச விட்டுருந்தீங்கன்னா சரி, பேசிருக்கீங்க. நான் வாய்ப்பு தரேன். நீங்க வாய்ப்பு தரேன். உங்களுக்கு கடம் இருக்கு, களம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பேசுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் இந்திரகுமார் நீங்க மட்டுமே பேச முடியாது. இந்திரகுமார் நீங்க மட்டுமே பேச முடியாது. அவருக்கு வாய்ப்பு தரணும். நீங்க பேசுங்க. பாரபட்சம் இருக்குது நீங்க பாருங்க. நீங்க பேசுங்க. இல்ல பாரபட்சம் பற்றி நீங்க எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இல்ல உங்களுக்கு நான் நேரம் தரேன். நீங்க பேசுங்க. நீங்க அவருக்கு சொல்லாதீங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பேசுனீங்க. இந்திரகுமார் கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்க இடையூறு செய்யாதீங்க. நான் பேசுறது தான் டிபேட். சரி, நீங்க பேசுங்க. ஸ்ரீதர் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க பேசுங்க. ரொம்ப எளிய புரிதல் தாங்க. ஐயா பெரியாரோட பெருமைகளை நாங்களும் கொண்டு போய் சேர்ப்போமா இல்லையா? நாட்டுடைமை ஆக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இல்ல? அதுக்கு ஒரு தொகை தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. நாம் தமிழ் சார்பாகவே உங்களுக்கு அந்த தொகையும் கொடுத்துறோம். எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்குனீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு இப்ப கேட்கறேங்க. அவங்களுக்கான ஒரு இன்டர்நெட்ல இருக்குல்லங்க, அந்த வெப்சைட்ல ஏன் எல்லா விடுதலை நாளேடும் இல்லை? அதான் என்னோட கேள்வி. ஏன் சிலது மட்டும் கிடைக்குது, ஏன் சிலது எல்லாமே அவங்ககிட்ட ஆவணம் இருக்குல்ல? ஏன் இன்னும் ஒன்றும் வேண்டாம். நீங்க அங்க திராவிட திடல்ல இருக்கிற போனீங்கன்னா எல்லா ஆவணங்களையும் நீங்க பார்க்க முடியாது. தம்பி கார்த்தி போயிட்டு பலமுறை திரும்பி இல்லை இதெல்லாம் இல்லை உள்ள வச்சிருக்காங்க, பழசு இருக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இதற்குள்ள அந்த ஆதாரம் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க அதை இப்போ ஒத்துக்க போறல, நீங்க அதை காட்ட போறல. நீதிமன்றத்துக்கு வந்து 70 வழக்கு போட்டீங்களா? நீதிபதி கேட்பார்ல, நான் காமிச்சிட்டு போறேன். உங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்க இப்பவும் சொல்றேன், வழக்குன்னு வந்துட்டீங்கன்னா நீதிமன்றத்தில் தான் அதை பேச முடியும். இல்ல நீங்க அதை விரும்புறீங்கன்னா வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வாங்க. வழக்கு வாங்கி நான் காட்டுறேன். ஆவணங்களை கேட்பது என்பது வேறு. திரு ஸ்ரீதர், ஆவணங்களை கேட்பது என்பது வேறு, அவதூறுகளை பரப்பிவிட்டு ஆவணங்களை கேட்பது என்பது வேறு. அவதூறு நீங்க சொல்றது சரி, விடுதலை ராஜேந்திரன் முதல் சுற்று கருத்து 50 கிலோ வெயிட் பண்ணுங்க. அந்த 50 கிலோ கஞ்சா இருக்குல்ல, அதுல எடுத்து திசை மாறுது திரு விடுதலை ராஜேந்திரன். அதான் சொல்றேன் நான். விடுதலை ராஜேந்திரன், சீமானுடைய இந்த திடீர் சீற்றத்திற்கு என்ன காரணம்? இது ஒரு அரசியல் காரணமா இல்ல ஒரு சித்தாந்த மோதலாது? இது அரசியலா சித்தாந்தமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு, ஏன்னா அதில் அரசியல் இல்லை, சித்தாந்தம் இல்லை. அதனால் அதுக்குள்ளே 2 டிஸ்கஸ்குள்ளே போக வேண்டாம். பெரியார் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்தை எடுத்து சொன்னார். அதுக்கு ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லையா அப்படிங்கிற வாதம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாட்டு உடைமையாக்குங்க, நாங்கள் எடுத்து காட்டுறோங்கிறாங்க. நாட்டு உடைமையாக்கில் எங்கள்கிட்ட தகவல் இல்லை, எங்கள்கிட்ட நூல்லாம் இல்லை. ஆனால் நூலில் என்ன இருக்குங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். கேட்டாங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவோம், மக்கள் மன்றத்தில் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெரியார் வந்து மொத்தம் 94 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருங்க. அவர் வந்து 8,20,000 மைல்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறார். 21,400 மணி நேரம் அவர் வந்து மொத்தமாக பேசியிருக்கிறார். அவருடைய உரையை வந்து நீங்கள் ரெக்கார்டில் போட்டு கேட்டிங்கன்னா 2 வருஷம் 5 மாதம் 11 நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய உரை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 2.5 ஆண்டுகள் ஓடக்கூடிய அவருடைய உரையிலிருந்து ஏதோ ஒரு 4 வரியை எடுத்து போட்டு பெரியார் தமிழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படிலாம் பேசுறதுங்கிறது சுத்த அபத்தம். ஒரு தலைவரை எப்போ மதிப்பிடணும்னு சொன்னால் அந்த அவர் தோன்றிய இயக்கம் எந்த லட்சியத்தை நோக்கி பயணித்தது, அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில்